தமிழ்நாட்டுக்கு இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் என்ற தத்துவத்தை, சுயநிதி கல்லூரிகள் என்ற தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். 1983 பாலிடெக்னிக்கலை கொடுத்தார்கள். 84 பொறியியல் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டன. அப்படி அவர்கள் இருந்தபோது அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்னாலே 8 கல்லூரிகளை கொடுத்தார்கள். அந்த 8 கல்லூரிகளில் 7 கல்லூரிகள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள், அவருக்கு நேரடியாக தெரிந்த தொழிலதிபர்கள், பெரும் வணிகர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரே ஒரு கல்லூரி தான் அரசியல் ரீதியாக இருந்தவர் கொடுக்கப்பட்டது, அது வேலூர் பொறியியல் கல்லூரி தான். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்பதை அன்றைக்கு அவர் பக்கத்தில் இருந்த அமைச்சராக இருந்த என்னுடைய நண்பர் SR ராதா, குடந்த ராதா அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். 10-15 அப்ளிகேஷன்கள் வந்திருக்கின்றன நம் கட்சிக்காரிடமிருந்து. எல்லாம் கொடுத்தா கெடுத்து விடுவார்களோ, பெயரை கெடுத்து விடுவோம் என்ற பயம். ஆகவே விஸ்வநாதன் ஒரு ஆளுக்கு கொடுப்போம், ஒழுங்காக நடத்துவார் என்று சொல்லி கொடுத்ததை என்னிடத்தில் சொன்னார்கள். இன்றைக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 180 மாணவர்களோடு துவக்கப்பட்டது. இன்றைக்கு 40 ஆண்டுகளை முடித்திருக்கின்றது. இப்போது 4 வளாகங்கள், வேலூர், சென்னை, ஆந்திராவிலே அமராவதி, மத்திய பிரதேசத்திலே போபால் ஆகிய இந்த 4 வளாகங்களிலும் மொத்தம் 1 லட்சம் மாணவிகள் படிக்கிறார். இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் மாணவிகள் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய 70 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை சார்ந்தவர்களும் இங்கே இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு எல்லாம் காரணமே அவர்தான். எல்லா புகழும் இறைவனுக்கு, நாங்க மாதிரி எல்லா புகழும் எம்ஜிஆருக்கே தான்.